அப்படியா? அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா 5ஆம் வகுப்புல 2வது பருவத்தில் இருக்கக்கூடிய அருமையான ஒரு பாடம் பார்க்க போறோம். நானும் பறக்க போறேன்ற பாடத்தை பார்க்க போறோம். பாட்டு கதை மாதிரி இருக்குது. கதைக்குள்ள போலாமா? கிளம்பு, டியூஷன் முடிச்சு நீ கிளம்பு. சரி, காமெடி பண்ணது போதும், படிக்கிறதுக்கு வருவோம். நானும் பறக்க போறேன். அந்த கதையை என்ன பண்ண போறோம்னா, நாங்க 2 பேரும் படிக்க போறோம், கதையா படிக்க போறோம். இவங்க பாத்தீங்கன்னா அந்த கதையில வரக்கூடிய அமுதா, நான் பாத்தீங்கன்னா அமுதாவோட அப்ப. என்னம்மா செய்யற அமுதா? அப்பா, நான் பறக்க போறேன். ஆடாடா, இப்ப எல்லாம் பறக்க முடியாதுமா. பறவைலாம் பறக்குதே, நான் பறக்க முடியல. ஆடாடா, அதுவா? வா வா, நம்ம தோட்டத்துல போய் சொல்லி தர மாதிரியா? தோட்டம் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணீங்க. பாரு அமுதா, அங்க பாரு, பறவைகளோட உடல் அமைப்புலாம் எம்மா அழகாகுது. சரி சரி, அந்த பறவை கொஞ்சம் தூக்கி பாரு. பார்க்கத்தான் பெரிதாக உள்ளது போல இருக்கு, ஆனா இடம் குறைவா இருக்குதே. ஆமாமா, பறவைகளோட இறகுலையும் பறவைகளோட எலும்புலையும் பாத்தீங்கன்னா காத்து பை மாதிரி இருக்கிறதுனால தான் அதனால ஈஸியா லபல்ல பிள்ளை பறக்க முடியுது. ஓ, அப்படி என்றால் பறவைகளை விட அதிக எடையுள்ள நான் இருப்பதால் தான் என்னால் பறக்க. ஆமா, பின்ன இன்னும் குண்டா இருந்தா எப்படிமா பறக்க முடியும்? பறவைகள்லாம் ஒல்லியா இருக்கனால தான் பறக்குது. ஆனா அதான் காரணம் இல்ல, இன்னொரு காரணம் இருக்குது. ஆமாம் அப்பா. என்ன காரணம் தெரியுமா? அதுக்கு ரெக்க குத்துக்குறான். ரெக்க குத்துறதுனால என்ன பண்ண, சர்ன்னு காத்து கீச்சின்னு பறக்குது. பாத்தியாதா? ஓ, இத்தனை அமுத்துகள் இருப்பதால் தான் பறவைகளால் பறக்க முடியுது. ஆமா, அது மட்டும் இல்லாம உங்களுக்கு எல்லாம் கீரை மாதிரி வால் இல்ல, உண்மையிலே ஒரு வாளுக்குது. அந்த வாழை வச்சுதான் அது லெப்டுக்கா ரைட்டுக்கா மேலக்கா கீழக்கெல்லாம் போறதுக்கு அது யூஸ் ஆகுது. ஆமா மகளே, மனுஷனுடைய பறவை இதுல அதை பார்த்து மனுஷன் என்ன பண்ணா, என்ன தெரியுமா பண்ணா சொல்லட்டா? விமானத்தை கண்டுபிடிச்சான். அந்த விமானத்தை கண்டுபிடிச்சு யார் தெரியுமா? யாரு? சூப்பர்மா, ரொம்ப சூப்பர், பாராட்டுகள். அவங்களும் பாத்தீங்கன்னா உன்ன மாதிரி தான் ஒரு நாளைக்கு பறக்கணும்னு சொல்லிட்டு வீட்டுல அங்க இங்க திங்கிட்டு இருந்தாங்களாம். அதற்காக அவ எப்படி வெற்றி பெற்றார்கள்? அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, சின்ன வயசுல இருந்து என்ன பண்ணிக்கிறாங்க, பறவையை பார்த்து பறக்கலாம், பறவை எப்படி பறக்குது, நாம மாதிரி பறக்கலாம் உன்ன மாதிரி தான் நினைச்சுக்கிறாங்க. ஆனா அவங்க உன்ன மாதிரி குண்டா இருந்தாங்களா ஒல்லியா இருந்தாங்களா எனக்கு தெரியலமா. ஆமா, பின்ன ரைட் சொன்ன சகோதரர் என்ன பண்ணாங்க தெரியுமா? பல முறை பறக்கலாம் முயற்சி பண்ணி முடியாம நிறைய தடவை தோத்து கூட போடுறாங்கம்மா. தெரியுமா உனக்கு? தோத்தாதான் நிறைய விஷயத்தை கத்துக்க முடியும். ஓட்டப்பந்தயத்தில் தோற்றா கூட சில பேர் அழுகிறார்களே அப்பா. ஆமா, பின்ன நமக்கு எல்லாத்துலயும் வெற்றி கிடைச்சிருமா? தோல்வி கிடைச்சாதான் தோல்வியிலிருந்து நம்ம நிறைய விஷயத்தை கத்துக்க முடியும். அப்பா, ரைட் சகோதரர்கள் இதில் எப்படி வெற்றி பெற்றார்கள்? அவங்க செஞ்சதுல நிறைய விஷயத்துல நிறைய குறை இருந்துச்சுமா. டெய்லி அதை வச்சு பாப்பாங்க. ஏன் இது பறக்கல, இப்படி பண்ணா பறக்குமா, அப்படி பண்ணா பறக்குமா சொல்லி இதை அதை மாத்தி பண்ணிருக்காங்க. அப்புறமா கட்சா என்ன நினைச்சு தெரியுமா? அது எப்ப தெரியுமா நினைச்சு, இதே மாதிரி டெய்லிக்கா தப்பாக்கா தூங்கி ஏந்து கஷ்டப்பட்டதுல 1903ஆம் வருஷம் டிசம்பர் 17ஆம் தேதி 12 நொடிகள் ரைட் சகோதரர்கள் ஒருத்தர் என்ன பண்ணிக்கிறாரு, அப்படியே பிளைட்ல அப்படியே ஜாயின் பண்றாரு. அப்படியே ஊர் மக்கள் எல்லாம் பாதி அஜா போறாடே தம்பியா, என்ன பறகுறாரு எல்லாம் கை தட்டிக்கிறாங்க பார்த்து. சொல்லிட்டு பாருப்பா, நீ ஒரு நாளைக்கு சீக்கிரமா பறக்கிறது கண்டுபிடிக்கிறியா? ஏற்கனவே பிளைட் ஹெலிகாப்டர் ராக்கெட்ல கண்டுபிடிச்சாங்க, நீ என்ன கண்டுபிடிக்க போற? ஓகே, இன்னைக்கு கதை ரொம்ப சூப்பரா போச்சுன்னு நினைக்கிறேன். இந்த கதை எடுத்த வீடியோ பையனுக்கு நன்றி சொல்லிங்கன்னா இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம்பா. பாய் சொல்லிமா. பாய்.